Hello friends, I am Vinod. AccessIndia.comல ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். இன்றைக்கி ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு பார்த்தோன்னா சொல்ல போகிறேன். எதற்காக அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நிறைய நபர்கள் அவங்களுடைய வருமானம் இல்லாமல் கூடுதலாக வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு பார்த்தோன்னா தேடிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வியாபாரம் கண்டிப்பாக பார்த்தோன்னா பிடிக்கும் நம்புகிறேன். வாங்க வியாபாரத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, என்னென்ன கேட்டகரிஸ் பார்த்தோன்னா இருக்காங்க அப்படின்ற ஒரு சர்வே பார்த்தோன்னா எடுக்கும்போது 3 டைப் ஆஃப் கேட்டகரி பீப்புள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு கேட்டகரி எந்த ஒரு கனவும் இல்லாதவங்க, நோ ட்ரீம்ஸ் நோ கோல், ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்களுடைய லைஃப்பை பார்த்தோன்னா இதுதான் போதும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கவங்க. இன்னொரு கேட்டகரி மெஜாரிட்டியாக பார்த்தோன்னா ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க, அதிகமாக அவங்க லைஃப்பை பார்த்தோன்னா திங்க் பண்ணி டைமை பார்த்தோன்னா வேஸ்ட் பண்ணுறவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் அதை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாய்ப்பு வராதா அப்படின்ட்டு பார்த்தோன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க. இன்னொரு கேட்டகரி என்ன நடந்தாலும் அவங்களோட ட்ரீமை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஒரு வழியை உருவாக்கிட்டு அடுத்தடுத்த பீப்புள் நோக்கி பார்த்தோன்னா போயிட்டுருக்குவங்க. இந்த 3 கேட்டகிரியுமே யார் யார் அப்படின்னா இவங்க தான். 3% ஆஃப் கேட்டகிரி ஒரு பாப்புலேஷனில் பார்த்தோன்னா சர்வே எடுக்கும்போது பிளாட்ஃபார்ம் பீப்புள் அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்ந்துட்டுருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும். நெக்ஸ்ட் 91% பீப்புள் நம்மள மாதிரி பார்த்தோன்னா என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளாக பார்த்தோன்னா இருக்கிறவங்க. இன்னொரு கேட்டகிரி 6% ஆஃப் பீப்புள் பணக்காரராக பார்த்தோன்னா இருக்கிறவங்க. எதனால் இவங்க பார்த்தோன்னா இந்த கேட்டகரியில் வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். இந்த 91% பீப்புள் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அதிகமாக ஓவர் திங்க் பார்த்தோன்னா பண்ணிகிட்ருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோன்னா வந்தாலும் இது கரெக்டான வாய்ப்பா இல்லை தவறான வாய்ப்பான்ட்டு திங்க் பண்ணுறதுலேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த 6% பீப்புள் பார்த்தோன்னா அவங்களுடைய ட்ரீம்லேயும் அவங்களுடைய கோல்லையும் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு அவங்க தீர்மானிச்சுட்டு அதுக்கான வழியை பார்த்தோன்னா நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடிப்படையில் ஒரு வியாபாரம் வருது, ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அவங்க அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லும் ஆவாங்க. அதே போல் இந்த வியாபாரத்தை எடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் ஜெயிக்க முடியும். அப்போ பண தேவை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இந்த ஒரு வேல்யூ மூலிமா உங்களுக்கு பார்த்தோன்னா நான் சொல்கிறேன். அதுக்கான ஒரு கிராஃப் தான் இது. என்ன அப்படின்னா 1920 ஒரு குடும்பம் ஒரு மாதத்துக்கு ₹1 இருந்தாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்வைவல் பண்ணிடுறாங்க. அப்படி 1940, 60, 80ன்னு வரும்போது ₹1000 பார்த்தோன்னா மாறுது ஒரு குடும்பம் செலவுக்கு. இப்போ 2020 அப்படின்னு அடிப்படையில் ஒரு குடும்பம் ஒரு மாதத்துக்கு ₹1,00,000 சம்பாதிச்சா தான் அந்த குடும்பத்தை சர்வைவல் பண்ண முடியுன்ற ஒரு காலகட்டம். பட் நவ் 2025 1 lakh or 2 lakh சம்பாதிச்சாலும் அந்த குடும்பம் அந்த தேவைகளை தாண்டி தான் என்ன ஆகுது அப்படின்னா போகுது. அப்போது என்ன பண்ண முடியல அப்படின்னா சர்வைவல் பண்ண முடியல. நம்மளுடைய லைஃப்பை நம்ம எதிர்பார்த்தபடி என்ன பண்ண முடியல அப்படின்னா எடுத்துகிட்டு போக முடியல. அப்போ எல்லாருக்குமே பார்த்தோன்னா அவங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் வீட்டில் இருந்தபடியோ இல்லை இன்னொரு ஜாப் இருந்தால் இன்னொரு பிஸ்னஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னா இது பொருந்தும். என்ன மாதிரி பிஸ்னஸ் பார்த்தோன்னா பண்ணலாம். இது என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, டிஜிட்டல் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஓன் ப்ராடக்ட் வச்சு சில பிஸ்னஸ் பார்த்தோன்னா இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் AccessIndia.com. அப்படி என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதோடைய கம்பெனியோடைய சர்டிஃபிகேட்ஸ் தான் பார்த்தோன்னா இது ISO சர்டிஃபிகேட், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சர்டிஃபிகேட். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆக்சிஸ் இந்தியா நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பேஜ் பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது முழுக்க பார்த்தோன்னா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணி பர்ச்சேஸ் பார்த்தோன்னா நமக்கு பிடிச்ச ப்ராடக்டை வாங்கிப்போம். சேம் அதே போல் ஒரு கம்பெனி தான் ஆக்சிஸ் இந்தியாவும். அப்போது ஆக்சிஸ் இந்தியா கம்பெனி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2 நபர்களால் உருவாக்கப்பட்டது. அவங்க யார் அப்படின்னா MD AB செந்தில்குமார் சார், CEO சின்னையன் பாபு. 2018 ஸ்டார்ட் அப் பண்ண கம்பெனி இது. மிக முக்கியமாக ஒரு தமிழன் கம்பெனி. நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நம்மளுடைய குரோம்பேட்டில் பார்த்தோன்னா ஆஃபீஸ் வச்சுட்ருக்கோம். இது இல்லாமல்
தமிழ்நாடு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 210 ஆஃபீஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 30,000 ப்ராடக்ட்டுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக டைப் பண்ணியிருக்கோம். இந்த 7 வருஷ ஜேர்னியில் கிட்டத்தட்ட 14 லட்சம் ப்ரைம் மெம்பர்ஸை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வியாபாரத்தை வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் கம்பெனியோடைய ஆஃப்லைன் ஷாப், கம்பெனியுடைய மீட்டிங் ஹால், கம்பெனியுடைய ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கம்பெனியோடைய எல்லாமே வந்து பார்த்தோன்னா குரோம்பேட்டில் தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னா A to Z பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸ், உமன்ஸ் கார்மெண்ட், கிச்சன்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், மென்ஸ் கார்மெண்ட் எல்லாமே டேரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைப் பண்ணி ப்ராடக்ட், நான் பிராண்டட், பிராண்டட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆக்சிஸ் மட்டும்தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. இது இல்லாமல் ஆக்சிஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு மல்டி லெவலில் வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் இந்த பிஸ்னஸ் உள்ள நம்ம வருவோம். இந்த பிஸ்னஸ் எப்படி எடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் நமக்கு தேவை. ஸோ அப்போது இந்த பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு சில க்ரைட்டீரியா வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் நம்ம பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இங்கே ப்ரைம் மெம்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகணும். அப்போ ப்ரைம் மெம்பராக ஜாயின் ஆகிறதுக்கு இவங்க வச்சுருக்க கேட்டகிரிஸ் தான் இந்த கிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 6,500. இந்த 6,500 நம்ம பே பண்ணும் போது இங்கே நம்ம என்னவா மாறிட முடியும் அப்படின்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ணிட முடியும், ப்ரைம் மெம்பராகவும் ஆகிட முடியும். அப்போ 6,500 நம்ம பே பண்ணதுக்கு பிறகு கம்பெனி நமக்கான பெனிஃபிட்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 6,500 ரூபாய்க்காகவுமே நமக்கு என்ன பண்ணுறாங்க ப்ராடக்டை கொடுத்துறாங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சேம் கிராசரி ஐட்டம்ஸ். இது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட் கூப்பன் 2,000 ருபீஸ்க்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பன் மீன்ஸ் என்ன அப்படின்னா எம்ஆர்பி ப்ரைஸை விட எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் வாங்குறோம் அப்படின்னா அதில் ஒரு 20% 800 ரூபாய் நம்ம பே பண்ணாலே போதும். ஒரு 20% 200 ரூபாய் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2,000 ரூபாயிலிருந்து நமக்கு லெஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுவும் நமக்கு வந்து பார்த்தோன்னா பெனிஃபிட்டாக மாறுது. அப்போ 6,500 ரூபாய் பே பண்ணாலே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுற முடியுமா, சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். எப்படி நமக்கு இன்கம் வரும்? சரி ஓகே 6,500 ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு எப்படி நம்மளால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே ரைட் கார்னரில் அப்பில் வந்து பார்த்தோன்னா 60 PVன்னு இருக்கும். PV மீன்ஸ் பாயிண்ட் வேல்யூ. அது மூலிமா தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் கொடுக்குறாங்க. இது ஒன் ஆஃப் த கேட்டகிரி. நெக்ஸ்ட் கேட்டகிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் கேர் பேக் 4,700 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நாப்கின் பேக் 4,500 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணோம் அப்படின்னா அதுக்கான நாப்கின் ப்ராடக்ட் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி கிட் வந்து பார்த்தீங்கன்னா 6,200. இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 3,800 ஒர்த் உள்ள மிக்ஸி நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துறாங்க 3 வருஷம் வாரண்டியோட. இது இல்லாமல் 1,200க்கு காம்போ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சேம் அதே போல் காம்ப்ளிமெண்ட்ரியாக 3,000க்கு வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட் கூப்பன் நமக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கொடுக்குற மணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ப்ராடக்ட் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச், அடுத்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி. இது எந்த கிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுதோ அது நம்மளால் என்ன பண்ணிக்க முடியுங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஒன் டைம் மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பர்மனெண்ட் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துட்டாங்க. இந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் அப் பண்ண அப்படின்னா இந்த க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணாலே நமக்கு இங்கே போதுமானது. அப்போ இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணிட்ட பிறகு பர்மனெண்ட் ஐடி பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு லைஃப் டைம் ப்ரைம் மெம்பர் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. லைஃப் டைம் ப்ரைம் மெம்பர் மீன்ஸ் நம்ம மாதமும் இல்லை இயருக்கு ஒன்ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ரெனியூவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அகைன் மணியும் பே பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, அகைன் நம்ம ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டிஸ்கவுண்ட். நம்மளுடைய ஆப்பில் எந்த டைமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறமா லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி. நம்ம என்ன ப்ராடக்ட் ஆர்டர் போட்டாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது. இது இல்லாமல் லைஃப் டைம் இன்கம் சோர்ஸ். நமக்கு இங்கே வருமானம் வாய்ப்புக்காக தான் இந்த வியாபாரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுக்க போகிறோம். மெயினாக நான் எடுத்ததுக்கு காரணம் பேசிவ் இன்கம்.
அது என்னன்றதை நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா பார்ப்போம். இந்த கிட்டில் எது எடுத்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஒர்க். இன்கமுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிஸ் இந்தியா ஆப்பை நம்ம ப்ரொமோட் பண்ணி அந்த ஆப்புக்கு கஸ்டமர் பேஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய ஒர்க். அப்போது அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்? எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணியாச்சு. லெஃப்டில் ஒரு பர்சனையும் ரைட்டில் ஒரு பர்சனையும் இந்த ஆப்பை நம்ம விளம்பரம் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கும் போது சேம் அவங்களும் இதே கேட்டகிரியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்ட்ரி ஆகிருப்பாங்க. அப்போ அவங்க லெஃப்டில் 60 பாயிண்ட் வேல்யூம் ரைட்டில் 60 பாயிண்ட் வேல்யூலையும் என்ட்ரி ஆகும்போது 60-60 பேர் மேட்ச் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா 600 ருபீஸ் அந்த வாரம் இன்கம் வரும். ஆமாங்க, இது வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க ஒரு வாரத்துக்கான ஒரு இன்கம். இங்கே நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னா வாரம் தான் சம்பாதிக்க போகிறோம். என்ன கான்செப்டில் அப்படின்னா பைனரி கான்செப்ட். அதுதான் லெஃப்ட் அண்ட் ரைட் 60 பாயிண்ட் பேர் மேட்ச் ஆனதுனால நமக்கு என்ன இன்கம் வருது? 600 ரூபாய் டெய்ல் ஓப்பன் ஆனதால் நமக்கு இன்கம் வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம். அதாவது சேம் அதே போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு லெஃப்டில் ஒரு 10 ஐடி, ரைட்டில் ஒரு 10 ஐடி, நம்ம எப்படி ஐடி வந்து பார்த்தோன்னா லாகின் பண்ணிட்டு வந்தோமோ அதே போல் லெஃப்டில் ஒரு 10 ஐடி, ரைட்டில் வெறும் 10 ஐடி எடுத்தாலே நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா 6000 ரூபாய் இன்கம் வந்துடுது. எதனால் 6000 ரூபாய் இன்கம் வருது அப்படின்னா 10 இன்ட்டு 60 பாயிண்ட் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்டில் 600 பாயிண்ட் இருக்கும், ரைட்டில் சேம் 10 இன்ட்டு 60 போட்டிங்க அப்படின்னா 600. அப்போ 600 பாயிண்ட் பேர் மேட்ச் ஆனதும் உங்களுக்கு அந்த வார வருமானம் 6000 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் டீம் ரெஃபரல் இன்கம். நம்ம மட்டும்தான் ஒர்க் பண்ண இன்கம் வருமானா கிடையாது. நம்ம லெஃப்டில் ஒரு நபர், ரைட்டில் ஒரு நபர் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்ட பிறகு அந்த லெஃப்டில் இருக்கிற நபர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஐடி எடுக்கிறாரு, ரைட்டில் இருக்கிற நபர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஐடி எடுக்கிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பேர் மேட்ச் ஆகிட்டு இன்கம் வருது அப்படின்னா 12,000. 20 இன்ட்டு 60 போடும்போது நமக்கு 1200 பாயிண்ட் லெஃப்டில், சேம் அதே போல் ரைட்டில் 20 இன்ட்டு 60 போடும்போது நமக்கு 1200 பாயிண்ட் லைட்டில் வரும்போது 1200 பேர் மேட்ச் ஆகிட்டு நமக்கு எவ்வளோ இன்கம் வருது? 12,000 ரூபாய் இன்கம் வருது. எதனால் 12,000 ரூபாய் இன்கம் வேல்யூ வருது அப்படின்னா ஒரு பாயிண்ட் வேல்யூவுக்கு நமக்கு இங்கே 10 ருபீஸ். ஸோ அதனால் நமக்கு 12,000 ரூபாய் இன்கம் என்ன பண்ணுறாங்க கம்பெனி கொடுக்குறாங்க. எந்த ஒரு கம்பெனிலையும் கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் இருக்காது, பட் நம்ம கம்பெனியில் அது இருக்குங்க. என்ன அப்படின்னா லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இப்போ லெஃப்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா 40 ஐடி எடுக்கிறாங்க, ரைட்டில் இருக்கிறவங்க 30 ஐடி தான் வந்து பார்த்தோன்னா எடுக்கிறாங்க. அதாவது நம்ம ரெஃபரல் பண்ணவங்க அவங்க நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது இந்த நபர் 40 ஐடியும் ரைட்டில் இருக்கிற நபர் 30 ஐடியும் என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க. அப்போது 30 ஐடி மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேர் மேட்ச் ஆகிட்டு நமக்கு 18,000 ரூபாய் இன்கம் வருது. இது மட்டும் இல்லாமல் லெஃப்டில் இருக்கிற 10 ஐடி 30 பேர் மேட்ச் ஆகிட்ட பிறகு பேலன்ஸ் 10 ஐடி இருக்கும். அந்த 10 ஐடி அடுத்த வாரத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். லைஃப் டைம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேர் மேட்ச் ஆகிற வரைக்கும் நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அடுத்தது மேக்ஸிமம் சீலிங் அமௌண்ட். அதாவது நம்ம ஒரு ஐடி நம்ம போட்டு வந்ததுனால அந்த ஒரு ஐடி வரைக்கும் அதிகபட்ச வருமானம் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னா 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் நம்ம மட்டும் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லெஃப்டில் ஒரு நபர், ரைட்டில் ஒரு நபர் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண வச்சது மூலிமா அவங்க 2 பேரையுமே வச்சு லெஃப்டில் ஒரு நபர் வச்சு 100 ஐடி, ரைட்டில் ஒரு நபர் வச்சு 100 ஐடி நம்ம எடுக்கும் போது 100 ஐடி மல்டிபிள் இன்ட்டு 60 6000 பாயிண்ட் வேல்யூ, 100 ஐடி மல்டிபிள் இன்ட்டு 60 பாயிண்ட் வேல்யூ 6000 பாயிண்ட் வேல்யூ பேர் மேட்ச் ஆகும்போது நமக்கு 60,000 ரூபாய் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு வருமானம் வந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் கம்பெனியோடைய பேசிக் 2 லெவலும் நம்ம முடிச்சிருப்போம். என்ன லெவல் அப்படின்னா ஒரே வாரத்தில் 36,000 ரூபாய் சம்பாதிச்சா அவங்களுக்கு டைமண்ட் டைரக்டர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஒரே வாரத்தில் சீலிங் அமௌண்ட் 60,000 ரூபாய் சம்பாதிச்சு அவங்களுக்கு பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற போஸ்டிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் கேரி ஃபார்வர்டும் அண்டு அந்த 60,000 ரூபாய்க்கான ப்ரூஃபும். எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள்,
ஒரு வாரத்தில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா 60,000 பே அவுட் அமௌண்ட் 60,000 வந்துருச்சுங்களா. இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடு பாயிண்ட் 6,17,080 இருக்குது. அப்போது 6 லட்சம் பேர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா 60 லட்ச ரூபாய் என்னால் என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். அப்போது இதே போல் தான் நமக்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சீலிங் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப் இன்கம். ஒரு ஐடி மட்டும்தான் இப்போ நம்ம பேசியிருந்தோம். இப்போ அதுவே கூடுதல் வருமானத்துக்காக நம்ம மல்டிபிள் ஐடி நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், ஒரு கிட்ட சூஸ் பண்ணுறதுக்கு பதில் 3 கிட்டா, ஒரு கிட்டு கிராசரி, இன்னொரு கிட்டு மிக்சி, இன்னொரு கிட்டு வாட்ச் அப்படின்ட்டு நானே 3 ஐடியா என் நேம்லேயே நான் போடும் போது என்னால் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அதுக்கு நான் எத்தனை பேரை வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா 16 ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணுறேன். இப்போ 16 ஃப்ரெண்ட்ஸை 4 நபராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன். 1 2 3 4. அப்போது நான் 4 பேரை பேர் மேட்ச் ஆகும்போது என்னுடைய 3வது ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,400 ரூபாவும், 2வது ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,400 ரூபாவும், முதல் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,400 ரூபாவும் நான் சம்பாதிக்கிறேன். அப்போது ஒரு ஐடியில் நான் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு என்னால் குறைந்தபட்ச வருமானம் 600 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. அதில் தான் என்னுடைய வருமானம் என்ன ஆகுது, அதிகமாக மாறுது. பட் இங்கே நான் 3 ஐடியா பண்ணும்போது அந்த ஒரே வாரத்தில் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 10,200 ரூபாய் நான் பிளேஸ்மெண்ட்டை பிரித்து போட்டதுனால என்னால் என்ன பண்ண முடியுது, சம்பாதிக்க முடியுது. அப்போ டபுள் அப் இன்கம்னா இதுதான். இது மட்டும் இல்லாமல் 7 ஐடி பிளான்லேயும் டபுள் அப் இன்கம் என்ன பண்ண முடியும்னா சம்பாதிக்க முடியும். பட் அதே 16 ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஃபர் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 இந்த 7 ஸ்ட்ரக்சருமே என்னுடையது தான். அதுக்கு டவுனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 நபராக நான் எங்கே பண்ணுறேன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன். அப்போ U1 U2 U3 U4 U5 U6 U7 இப்போ எல்லாத்துக்குமே என்ன ஆகுது அப்படின்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா பேர் மேட்ச் ஆகுறப்போ 1,200 ரூபாய் என்னுடைய 7வது ஐடிக்கு, 1,200 ரூபாய் என்னுடைய 6வது ஐடிக்கு, 1,200 ரூபாய் என்னுடைய 5வது ஐடிக்கு, 1,200 ரூபாய் என்னுடைய 4வது ஐடிக்கு பேர் மேட்ச் ஆகும்போது பேலன்ஸ் மேலே இருக்கிற 3 ஐடிக்கும் நான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வருமானு கேட்டிங்கன்னா ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வரும். எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னா என்னுடைய U3க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் மேட்ச் ஆகிட்டு U3க்கு 3,000 ரூபாய் வரும். U2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் வரும். டோட்டலாக அது ஒரு 6,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வரும். U1க்கு எந்த ஒரு ஒர்க்குமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ U1க்கு நமக்கு ஓவராலாக இன்கம் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 6,600 ரூபாய் இன்கம் வந்திருக்கும். அப்போ 3 வருமானம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் மட்டும் 17,400 ரூபாய் நமக்கு இன்கமாக வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப் இன்கம். மேக்ஸிமம் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு 60,000 ரூபாய். அப்போது 7 ஐடி நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணும் போது ஒரு ஐடிக்கு 60,000 ரூபாய் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 ஐடியில் நம்ம சீலிங் அடிக்கிறோம். 4,20,000 ரூபாய் நம்மளால் சம்பாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் ஒரு வாரத்துக்கு 4,20,000 ரூபாய் ஒரு வாரம் நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 16,80,000 ரூபாய் நம்மளால் என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். 16,80,000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மல்டிபிள் ஐடியோடைய பெனிஃபிட். மல்டிபிள் ஐடினா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி 3 ஐடி 7 ஐடி நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட இன்கம் என்ன ஆகும் அப்படின்னா எங்கே மல்டிபிளாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேசிங் இன்கம் அந்த டைப்ஸ் ஆஃப் இன்கம் வேல்யூபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலிமா ஒரு இன்கமும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு ஒரு இன்கம் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. 2 வருமானமும் ஒரே வியாபாரத்தில் வருது. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீபர்ச்சேஸ் உடைய இன்கம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மூலிமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வேலைக்கு 10 ரூபாய் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். அப்போ நம்ம எத்தனை பாயிண்ட் வேலைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இன்கமாக வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 2 பேர் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண வச்சிட்டோம். அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் லெஃப்ட்டில் ஒரு பர்சன் 2,000 பாயிண்ட் வேலைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு, ரைட்டில் ஒரு பர்சன் 2,000 பாயிண்ட் வேலைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாதம் நமக்கு 20,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வரும். ரெஃபரல் பண்ணுறது மூலிமா வார இன்கம், பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா மாதம் இன்கம். மேக்ஸிமம் அதிகபட்சம் நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா ஒரு மாதத்துக்கு
2,50,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு பிஸ்னஸில் மட்டும்தான் நம்மளால் பேசிவ் இன்கம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். நமக்கு நம்பி வரவன் 2 பேரை நம்ம சம்பாதிக்க வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வருமானத்தை சம்பாதிக்க முடியும். ஒரு ஐடி போட்டு நம்ம இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வாரம் நம்மளால் இந்த வியாபாரத்தில் சம்பாதிக்க முடியும். அது நமக்கு கொஞ்ச நாளிலேயே பேசிவ் இன்கமாக கிரியேட் ஆகும். எந்த ஒரு வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமோ அந்த ஒரு வாய்ப்புனால நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். திங்க் யுவர் செல்ஃப். 100% இது உங்களுக்கான வியாபாரம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.